கச்சத்தீவு 1976 தாரை பார்க்கப்படுவது குறித்து 1974 ஆண்டே கருணாநிதியிடம் தெரிவிக்கப்பட்டது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். கச்சத்தீவு விவகாரம் என்பது தற்போது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பத்திரிகை செய்தியை குறிப்பிட்டு அதில் பல்வேறு விஷயங்களை பதிவிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கேள்விக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளிவந்த உண்மை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவு கைமாறியது 1976 இதை பற்றிய முழு விவரம் 1974 அதாவது ஜூலை மாதமே அன்றைய முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதாவது 1976 இந்த கச்சத்தீவு கைமாறி இருந்தாலும் கூட 1974 கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு விரிவான பதிவை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். அதாவது இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்துவதே காங்கிரசுடைய 75 ஆண்டு கால செயல்திறனாக இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடியும் குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய அந்த சொந்தம் என்று இலங்கை கொண்டாட ஆரம்பித்தது அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை என்பது ஆரம்பித்தது. குறிப்பாக 1920 ஆண்டிலே இலங்கை கச்சத்தீவை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தது. இந்தியா 1956 ஆண்டுக்கு பின்னால் தன்னுடைய கடல் எல்லையை 3 கடல் மைலிலிருந்து 6 கடல் மைல்களாக விரிவுபடுத்தியது என்றும் அந்த பத்திரிகை செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் மீன் பிடிக்கும் உரிமையை 100 கடல் மைல் தூரத்திற்கு விரிவுபடுத்தியது என்றும் பழைய வரலாறுகளை எல்லாம் குறிப்பிட்டு அந்த பத்திரிகை செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் சுட்டி காண்பித்து முதலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரு நாட்டு மக்களும் சங்கமிக்கும் அமைதி தீவாக விளங்கிய கச்சத்தீவு 1975 ஒப்பந்தத்திற்கு பின் இலங்கை எல்லைக்கு போனது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் தங்கி திரும்பவும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய விழாவில் எப்போதும் போல கலந்து கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அது போன்ற சூழல்கள் இல்லை என்பது தமிழக அரசியல் கட்சியினருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதாகவும் குறிப்பாக இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட விவகாரம் என்பது 1976 நடந்தாலும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதாவது 1974 ஜூன் மாதத்திலேயே அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். கச்சத்தீவு விவகாரம் என்பது தற்போது ஒரு பேசு பொருளாக தமிழக அரசியல் அரங்கில் எழுந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.